பொதுவாக வியாழன்கோளுக்கும் செவ்வாய்க்கோளுக்கும் இடையே விண்கல் குவியல்கள் இருக்கின்றன. இதிலிருந்து விண்கற்கள் சில சூரியனை நோக்கி வரும். இப்படி வரும்போது அது நம் பூமி மீது மோதுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. அப்படிப்பட்ட ஒரு விண்கல்லாகத்தான் 2024 YR-4 என்ற இந்த விண்கல் பார்க்கப்பட்டது. எனவே அனைத்து தொலைநோக்கிகளும் இந்த கல்லை நோக்கி திருப்பப்பட்டன. அப்போது இந்த கல் நம் பூமி மீது மோத 3% வாய்ப்பிருப்பதாக சொல்லப்பட்டது. ஆனால் அதன் பின்னர் இந்த கல் பூமியை தாக்காது என்று உறுதி செய்யப்பட்டது. ஆனால் நம் பூமி தப்பித்து விட்டாலும் நிலவுக்கு ஆபத்திருப்பதாக ஆய்வாளர்கள் கூறியுள்ளார்கள். ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் ஆஃப் ஃபீல்ட் இயற்பியல் ஆய்வகம் இது தொடர்பாக ஆய்வு செய்து இந்த விண்கல் நிலவை மோத வாய்ப்பிருப்பதாக கூறியுள்ளது. ஒரு நகரையை அளிக்கும் சக்தி கொண்ட இந்த விண்கல் முதலில் 40 முதல் 90 மீட்டர் அளவு என்று மதிப்பிடப்பட்டது. ஆனால் ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கியின் துல்லியமான பார்வை இதன் அளவு 53 முதல் 67 மீட்டராக இருக்கலாம் என்று கூறியுள்ளது. இந்த விண்கல் நிலவில் மோதினால் அது ஒரு அறிவியல் புதையலை திறக்கும். இதனை பற்றி ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு மையத்தின் ரிச்சர்ட் மோய்சஸ் என்ற ஆய்வாளர் சந்திரனில் ஏற்படும் தாக்கம் பூமியை பாதிக்கும் திட்டங்களுக்கு அரிய தரவுகளை அளிக்கும் என்று கூறியுள்ளார். மேலும் இந்த விண்கல் நிலவில் மோதினால் ஒரு மிகப்பெரிய பள்ளம் ஏற்படும் என்றும் தூசி மணல் படலம் பரவும் என்றும், ஆனால் அதை தாண்டி மிகப்பெரிய பாதிப்பு ஏதும் ஏற்படாது என்றும் ஆய்வாளர்கள் கூறியுள்ளார்கள்.